திமுக அதிமுக கூட்டணி என்னதான் சார் நடந்துச்சு? சார் அந்த கேள்வி கேட்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதிமுக அப்படின்னாலே 1.5 கோடி தொண்டர்கள்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க? தாவேகா குதிரை பேரம் நடத்தினதா சொல்றீங்க. திமுகவும் அதிமுகவும் யானை பேரம் நடத்தினாங்கன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. நிரூபிக்க முடியுமா? தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு முதல்வர் விஜய் சொன்னாரு. இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் என்ன அறுதி பெரும்பான்மையை ஜெயிச்சிட்டாரா? வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வந்தே தீரும். திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு அமைந்த ஒரு மாசத்துல என்னெல்லாம் பண்ணீங்க? 30 நாட்கள் நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குதிரை பேரம் பேசுறாரு. இது அரசாது, இது அரசியலாது, அவரை போய் பெரிய தலைவருங்கிறீங்க. கூவத்தூர்லனா என்ன நடந்துச்சு? இப்ப அண்மையில பாண்டிச்சேரியில என்ன நடந்துச்சு? உறுப்பினர் பேசி அவங்கள வச்சிருக்கிறோம். அதுல என்ன தவறு? திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண அதிமுக திமுக கூட்டணியோட இணைஞ்சு நம்ம இருக்கலாங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்க 5 கோடி ஓட்டே வாங்குங்க சார். எதிர்கட்சியாவது வந்திருக்கணும்ல. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு OS மணியன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சூப்பராக இருக்கீங்களா? நல்லா. தாவேகா ஆட்சி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு தாவேகா ஆட்சி? ஒரு மாதத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது. இருந்தாலும் தொடக்கம் யாரும் விரும்புகிற அல்லது பாராட்டுகிற மெச்சுகிற அளவுக்கு இல்லை. பழைய கல் புதிய பானைகள்ங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு. கடந்த 45 வருஷத்துல இல்லாத ஒரு விஷயமா மின்சாரத்துறையில ஒரே நேரத்துல 300 பேருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கு இந்த தாவேகா அரசு. அதாவது பதவி உயர்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது. அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் வகிக்கிற பதவியிலிருந்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது சட்டம். அப்ப இந்த சட்டத்தை மீறி தான் இந்த 45 வருஷமும் இருந்திருக்காங்க. அதான் சட்டம். அந்த சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் சம்பளம் கொடுத்துருக்கணும். பதவி உயர்வு என்பது பேப்பர் அளவில் நடந்திருக்கும். அவங்களுக்கு பேமெண்ட் வழங்கப்படும், சம்பளம் வழங்கப்படும், ஆனால் சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்திருக்கணும். எனக்கு சரியா தெரியல. இதான் நடைமுறை. இதை போய் பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொன்னீங்கன்னா தவறு. இது ஆஸ் யூஷுவல் இல்ல. அதுதான் இப்போ இது ஒரு யதார்த்தம். இது எப்பயும் நடக்கிறதுதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றீங்க. சட்டத்துக்கு உட்பட்டது. பட் ஆனால் 45 வருஷமாவே இது நடக்கவே இல்லைல்ல. அது எனக்கு தெரியாது. அது எனக்கு அவ்வளவு தூரம் டீப்பா தெரியாது. அந்த துறையை பத்தி எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. ஓகே. உங்களை ஏன்னா பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அசோசியேஷன் இருக்குது, ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி 45 வருஷமாக ப்ரொமோஷன் கொடுக்கலங்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லலை, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல். இல்லை, வாய்ப்பே கிடையாது. யாருக்கு இது மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மிஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, அதாவது கடமை தவறியவர்கள், கையூட்டு பெற்றவர்கள், ஏதாவது குளறுபடி செய்தவர்கள், மக்களுக்கான சேவையை செய்ய தவறியவர்கள், காலம் தவறி பணிக்கு வந்தவர்கள், லீவ் கொடுக்காம தங்கியவர்கள், இது போன்ற நடைமுறை குறைகள் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு நிறுத்தப்பட்டிருக்கலாம். அது எனக்கு தெரியல. ஓகே. உங்களை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்னு நினச்சேன். அதிமுக அப்படின்னாலே 1.5 கோடி தொண்டர்கள்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க? ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்த்து 1,35,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதிமுக தனியாக 1,05,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். எனவே உங்கள் கேள்வி கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. நான் கேட்டது அதிமுகவில் எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க? அதான் சொல்கிறேன், அதிமுகவில் தான் சொல்கிறேன். அதிமுக கூட்டணி தான் 1,35,00,000 வாக்குகள். அதிமுக வேட்பாளர்கள் மட்டும் 166 தொகுதின்னு நினைக்கிறேன், 1,05,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 234 தொகுதியில் இருந்திருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 47 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. 101 இடங்களில் டெபாசிட்டே இல்லை. கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் அதிமுகவோட தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிமுக தோல்வி அடையவில்லை.
அதிமுக வெற்றி வாய்ப்பை ஆட்சியை பிடிக்கிற அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறதே தவிர அதிமுக ஒன்றும் தோல்வியடைந்து விடவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சியை இழந்திருக்கிறது. அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவர் தான் தோற்றிருக்கிறார். அவர்கள் தான் வீழ்ந்திருக்கிறார்கள் தவிர நாங்கள் எழுந்திருக்கிறோம். எப்படி என்று கேட்டால், வாக்கு சதவீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் குறைந்திருக்கிறது, காங்கிரஸ் குறைந்திருக்கிறது, நாம் தமிழர் குறைந்திருக்கிறார்கள், சிபிஐ குறைந்திருக்கிறது, சிபிஎம் குறைந்திருக்கிறது, பிஜேபி குறைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் ப்ளஸ் என்கிற வகையில் 0.75% கூடுதலான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாடாளுமன்றத்தை விட மற்ற அனைத்து கட்சிகளும் குறைவான வாக்குகளை பெற்று வெற்றி போட்டியிட்ட அனைத்து தலைவர்களும் தோற்றிருக்கிறார்கள், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் மாநிலத்திலேயே அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். இது எங்களுக்கான சிறப்பு. ஓகே, உங்களுக்கான சிறப்பு தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தல் அதிமுக எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமா? அதாவது இந்த 26 நடைபெற்று முடிந்திருக்கிற தேர்தல் வெற்றி தோல்வி இதை பற்றி பேசுவது என்பது புரியாத ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தாவேகா பெற்றிருக்கிற வெற்றி தாவேகா தலைவருக்கே தெரியாத வெற்றி. அவருக்கு வெற்றி தெரியும் என்றிருந்தால் 2 தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட்டு இருக்க மாட்டார், ஒரே தொகுதியிலே போட்டிட்டு இருப்பார். மறைந்த அவருக்கே ஜெயலலிதா 2 தொகுதியெல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. அது பிரச்சனையான நேரத்தில் தான் போட்டியிட்டார்களே தவிர சாதாரண நேரத்தில் புரட்சி செல்வி அம்மா அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடலை. அதனால் 2 தொகுதியில் போட்டியிட்டதே அவருக்கு சந்தேகம், ஏதோ ஒன்றிலையாவது ஜெயிப்போமா என்று தான் போட்டிட்டு இருக்கிறார். அதான் யதார்த்தமான உண்மை. இது அரசியல் வெற்றி அல்ல, ஏதாவது தியாகத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி அல்ல, கொள்கைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அல்ல. இது வெற்றிடத்தை நோக்கி காற்று ஓடி போகும் என்று சொல்வார்கள். அதுபோல இது குழந்தைகளால் வந்திருக்கிற வெற்றி. இது அரசியல் வெற்றி அல்ல. இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. சார், ஆல்மோஸ்ட் 35% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே குழந்தைகள் மட்டுமே ஓட்டு போட்டதை நினைக்க முடியுமா? ஒவ்வொரு வீட்லையும் தாத்தா பாட்டிக்கிட்ட என்னை ஏமாத்திட மாட்டியே, விசில் கோட்டு போட்டுருவீங்களா தாத்தா, விசில் கோட்டு போட்டுருவீங்களா ஆத்தா, விசில் கோட்டு போட்டுருவீங்களம்மா, நான் சாப்பிட மாட்டோமா நீ போடலைன்னா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அறியா பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தன் பக்கம் ஈர்த்து இந்த வாக்குகளை பெற்றிருப்பது என்பது சட்டப்படியான குற்றம் என்பதற்காகவே நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். இது தவறு என்று இது புதிய அணுகுமுறை என்று யாரும் சொல்ல முடியாது. இது ஒரு தவறான அணுகுமுறை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தை ஒரு தலைமுறை மாற்றமாக நம்ம பார்க்கலாமா? நோ, நத்திங். கொள்கை இல்லாத ஒரு கட்சி, தியாகம் இல்லாத ஒரு கட்சி, அரசியலை அறியாத ஒரு கட்சி, எந்த ஒரு தமிழனுடைய எந்த ஒரு அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் தலையிடாத, பேசாத, கருத்து சொல்லாத ஊமையான தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். பட் ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை நினச்சி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது அரசியல் ரீதியான வெற்றி என்று சொன்னால் யார் எந்தெந்த கட்சிகள் மனித உரிமைகளுக்காக போராடி இருக்கிறது, போராடி வென்று கொடுத்திருக்கிறது, நம்முடைய பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதமாக இருக்கிறார்கள், நாளைக்கு தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதற்கு உத்தரவாதமான தலைமை இது என்றெல்லாம் ஆராய்வு செய்து கல்வியில் மேம்பட, வாழ்க்கையில் மேம்பட, பொருளாதாரத்தில் மேம்பட எந்த அரசு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது என்று முடிவு செய்வது என்பது அரசியல் ரீதியான முடிவு. இது அப்படிப்பட்ட முடிவே அல்லவே. வேட்பாளரையே தெரியாதுங்க வாக்காளருக்கு. நம்முடைய வேட்பாளர் யாரு, எப்படி இருப்பார், கருப்பா சேப்பா தெரியாது. வேட்பாளருக்கு எந்த தொகுதி எந்த அளவுக்கு எங்கே இருக்குது, எங்கே முடியுது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எந்தெந்த ஊர், என்ன பேர், என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. நாமினேஷன் போட்டார்கள், வீட்டுக்கு போனார்கள், விசிலுக்கு ஓட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். வெற்றி பெற்று விட்டாய் என்று சொன்னதற்கு பின்னாலே தான் ஓட்டு என்ற இடத்துக்கே போயிருக்கிறாங்க. ஏஜென்ட் பல இடத்துல கிடையாது, கவுண்டிங் ஏஜென்ட் ரொம்ப இடத்துல கிடையாது. இது அரசியலில் வித்தியாசமான ஒரு தேர்தல். இது அதான் அவர் குறிப்பிட்டது போன்று ஜாதியை பார்த்து ஓட்டு போடலை, பணத்தை பார்த்து ஓட்டு போடலை, இது எல்லாத்தையுமே புதுசாக
ஒரு புரட்சியாக கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்களே. புரட்சி என்று சொல்வது தவறு. புரட்சி என்பது என்னன்னு கேட்டால், மனித சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு மாற்றம் வேண்டுமோ அந்த மாற்றத்தை தருவதற்கு பெயர் தான் புரட்சி. இதற்கு பெயர் புரட்சி அல்ல. இது இயற்கை இடர்பாடுகள். புயல்னு புயல் வரும் திடீர்னு, அது ஒரு நாளோட போயிடும். பூகம்பம் வரும், ஒரு நாள் அழிவோடு அது போயிடும். அது மாதிரி சுனாமி வந்தது, அது ஒரு அழிவோடு சில மணி நேரத்தோடு போயிடும். அந்த மாதிரி இது ஒரு இயற்கை பேரிடர் போல வந்திருக்கிற ஒரு நிலைப்பாடு தானே தவிர இது புரட்சி என்று கடுகளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தாவேக ஆட்சிங்கிறது ஒரு சுனாமின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அது அழிவு, சுனாமியால் ஏற்பட்டது அழிவு தானே, அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. இப்போ அந்த ஆட்சி ஒரு 3 மாசத்துல போயிடும், 4 மாசத்துல கவுந்துரும், திரும்ப ஒரு எலெக்ஷன் இப்படிலாம் சொல்றாங்களே. ஒரு மூத்த அரசியல்வாதியா இந்த பார்வையை எப்படி பாக்குறீங்க? 6 மாசத்துல போயிடும், 1 வருஷத்துல போயிடும்லாம் நான் சொல்ல மாட்டேன். வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வந்தே தீரும். அதற்குள்ளாக இந்த ஆட்சியாளர்கள் மீதான எல்லா விதமான பழிகளும் அவர்கள் மீது வந்து சேரும். இயலாமை எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இவர்கள் ஆட்சி நடத்துகிற விதம் எல்லோருக்கும் புரிந்துவிடும். அதனால் நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கட்சிக்கு இந்த தாவேக ஆட்சி நாடாளுமன்ற தேர்தலோடு புதிய ஒரு தேர்தலை சந்திக்க நேரிடும். எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலை பார்க்குறோம், வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விவேகத்தை பார்க்குறோம், அனுபவத்தை பார்க்குறோம், அமைச்சராகி இருக்கிறவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்குறோம், முதலமைச்சருடைய ஆற்றலையும் திறமையையும் அவருடைய அனுபவத்தையும் பார்க்குறோம், நாடு இருக்கிற சூழலை பார்க்குறோம், பொருளாதார சூழலை பார்க்குறோம், இவருடைய வாக்குறுதிகளுடைய விதத்தை பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்குற போது இது ஆகாயத்தில் விட்ட பட்டம் எப்படி நூலருந்து திசை இல்லாமல் பறக்குமோ அதுபோல் இந்த ஆட்சி போய்விடும். ஆட்சி அமைச்சு 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் உள்ள விஷயத்தை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்களா? அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது பழமொழி போல வந்துடுச்சு. நாங்கள் பார்த்துட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், நடக்கும். அதிமுகவை சேர்ந்த 90% நிர்வாகிகள் தாவேகாவிற்கு வருவாரா அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. அதிமுகவும் தாவேகாவும் வேற வேற இல்லை, எல்லாம் ஒரே தாய் கட்சி. ஓஎஸ் மணியன் வருவார்னு சொன்னாரா இல்லையா? அப்படிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தொண்டனும், புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தொண்டனும், எடப்பாடியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தொண்டனும் அவன் நிலை தடுமாறாத தொண்டனாக உறுதியாக ஆணியடித்தது போல இருக்கிறான் அதிமுக தொண்டன். இங்கே போகிறவன்லாம் வாரவன்லாம் யார்? என்ன மாதிரி அமைச்சராக இருந்தவன், என்ன மாதிரி மாவட்டத்தில் இருந்தவன், என்ன மாதிரி கொஞ்சம் ஏசி காரில் போனவன் தான் இன்றைக்கி இடம் மாறுகிறானே தவிர பணம் பார்த்தவர்கள் பதவி அனுபவித்தவர்கள் போகிறார்களே தவிர எதையும் எதிர்பார்க்காத தொண்டன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தில் ஆணியடித்ததை போல இருக்கிறான். அவனை ஒன்றும் செய்து விட முடியாது. அதிமுக மீண்டும் மிகப்பெரிய ஆலமரமாக தழைத்து வரும். கோடை காலத்தில் இலைகள் உதிரும், அது மரம் பட்டுவிட்டது என்று அர்த்தம் அல்ல. தளிர்விட்டு அருமையாக வளர்ச்சியையும் பெறும், குளிர்ச்சியையும் பெறும். அப்படிப்பட்டது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, நான் கடந்த முறை ஒரு நேர்காணலில் உங்களோட ஒரு கேள்வி கேட்டேன். திரு செங்கோட்டையனும் ஓபிஎஸும் அதிமுகவில் இருந்து போயிட்டாங்க, இதை எப்படி பார்க்குறீங்கன்னா? அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம், இந்த 2 சின்ன சின்ன கிளைகள் விழுறதெல்லாம் பெருசே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் இல்லைல்ல, இப்போ ரீசன்ட் டேஸ்லேயே முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு பதவிகளை வைத்து வந்த உறுப்பினர்களும் தாவேகாவின் பக்கம் போயிட்டே தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் சேர்றதுக்கு தான் ஃபஸ்ட்டெல்லாம் கியூவில் நிற்பாங்க, இப்போ வெளியில் போகிறதுக்கே வரிசையில் நிற்கிறதா சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவிலிருந்து பலரும் போயிருக்கிறார்கள். எப்போ எல்லாம்? புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே இன்றைக்கி திமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்களில் நிரம்ப இருக்கிறவர்கள்
அதிமுகவை சார்ந்தவர்கள். அதனால் அதிமுக கெட்டு போயிடல. அதே போல் இன்றைக்கும் போயிருக்கிறார்கள். இந்த போயிருப்பது என்பது அதிமுகவுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதே தவிர இது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவது அல்ல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறார். அவர் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட செயலர் இருக்கிறார். அவர் அசைக்க முடியாது என்கிற நம்பிக்கையில் தொண்டர்களை மதிப்பதில்லை. தொண்டர்கள் வீட்டுக்கு போவதில்லை. நல்லது கெட்டதில்லை பங்கெடுத்து கொள்வதில்லை. தலைமையை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று கருதி பலரும் கீழே இருக்கிற தொண்டர்களை மறந்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள். இப்போ அந்த நிலை மாறுகிற பொழுது அங்கே இருக்கிற கட்சி தொண்டன், அப்பா இப்போ தாண்டா அதிமுகவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று வெடிக்கிறான், கொண்டாடுறான், சந்தோஷப்படுறான். இப்போ போட்டிருக்கிற மாவட்ட செயலருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறான். ஆக அதிமுக உத்வேகம் அடைந்திருக்கிறதே தவிர, புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறதே தவிர, சத்தியமாக சொல்லுகிறேன், சேதாரம் என்பது கடுகளவும் கிடையாது. சில நபர்கள் போயிருக்கிறார்கள், அவ்வளோதான். அதிமுக என்பது பெருங்கடல். எங்கள் கிராமத்துலலாம் பூவரச மரம் இருக்கும். அது வச்ச இடத்துல இருந்து அது இஷ்டத்துக்கு கிளை போயிருக்கும். அதனால் ஒன்றும் பயன் கிடையாது. அதை மொட்டையாக வெட்டி விட்ருவாங்க, சுத்தமாக வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கு பிறகு கிளைகள் வெடிக்கும். கிளைகள் வெடித்து முளைச்சி போகும்போது நேராக போவோம், உயரமாக போவோம், பருமனாக போவோம், அருமையாக போகும். நூற்றுக்கணக்கான கிளை போத்துன்னு சொல்லுவோம். அதை மரங்கள் நூற்றுக்கணக்கான மரங்கள் வரும். அப்படித்தான் அதிமுக இன்றைக்கு புது வலிமை பெற்றிருக்கிறது. இது யதார்த்தம். ஆனால் இப்போ கள நிலவரம் அதான். இல்லை சார், இப்போ அதிமுகங்கிற ஒரு மரமே இல்லாமல் போயிருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு முதல்வர் விஜய் சொன்னார், இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் என்ன அறுதி பெரும்பான்மையை ஜெயிச்சுட்டாரா? எப்படியோ வின் பண்ணிட்டார்ல சார். ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல. திமுக கூட்டணியிலேருந்து இரவல் போயிருக்கிற கட்சிகளை வைத்து கொண்டு அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாளைக்கு ஸ்டாலின் கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவுட்டு. இல்ல அதான் வந்தவங்க, அதனாலதான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்களை வைத்து ஆட்சியை நாமால் நடத்த முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வதோ என்று கருதி தான் எங்க ஆளுங்க வீட்டுக்கு வர்றார் முதலமைச்சர். அங்கே போய் மாலை போடுறாரு, துண்டு போடுறாரு, துண்டு வாங்கிக்கிறாரு, குதிரை பேரம் பேசுகிறாரு. இது அரசாது, இது அரசியலாது. அவரை போய் பெரிய தலைவருங்கிறீங்க. கூவத்தூர்லனா என்ன நடந்துச்சு? இப்போ அண்மையில் பாண்டிச்சேரியில் என்ன நடந்துச்சு? எங்கள் உறுப்பினர்களை நாங்கள் உட்கார வச்சு, நாங்கள் தங்க வச்சு பேசி அவங்கள வச்சுருக்கிறோம். அதில் என்ன தவறு? உங்கள் வீட்டு பிள்ளையா நாங்கள் தூக்கிட்டு போட்டோம்? இது ஒரு தவறான கருத்து. இது அரசியலில் இதை பேசவே கூடாது சார். உங்கள் வீட்டு பிள்ளை மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தானே? நம்பிக்கை இல்லாமல் இல்லை சார். அதாவது ஒரே நேரத்தில் வரணும், ஒரே நேரத்தில் போகணும், அதுக்காக நாங்கள் இருக்கிறோம். அதை நீங்கள் கேள்வி கேட்க ரைட்டே கிடையாது. அந்த கேள்வி கேட்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இப்போ நம்ம ஒரு 11 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒரு 10:30 மணிக்கு எல்லாரும் அவங்க வீட்டில் இருந்தே வந்துடலாம்ல சார்? அதில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அது கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஓகே, தாவேகா குதிரை பேரம் நடத்தினதா சொல்கிறீங்க. திமுகவும் அதிமுகவும் யானை பேரம் நடத்தினாங்கன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. நிரூபிக்க முடியுமா? நாங்கள் சொல்கிறோம் எம்ஆர்சி நகருக்கு வந்தார் முதலமைச்சர்னு நிரூபிக்கிறோம். நீங்கள் சொல்கிறத நிரூபிங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோ 2 பேரும் பேசிட்டு போகிறத நீங்கள் பேசக்கூடாது, தப்பு அது. அதுவும் ஆதவர்ஜுனாவுக்கு பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அவர் இல்லாத கட்சியை பாய்க்கு கிடையாது. எல்லாம் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ கடைசியாக தாவேகாவையும் முடிச்சுடுவார். அவர் பேசக்கூடாது. திமுக அதிமுக கூட்டணி என்னதான் சார் நடந்துச்சு? தவறான செய்தி, தவறான தகவல். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொன்ன விஷயம் சொன்னாங்க, பேசினாங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் இதை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தவறான செய்தியா? அதாவது சார், உங்களை மாதிரி உள்ளவங்க பேசுகிற செய்திக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. அதுக்கான தகவலும் சொல்ல முடியும், அதுக்காக பேசவும் முடியாது. இது வெளி வட்டாரத்தில் யாரோ பேசியிருப்பாங்க, யாரோ. அது எங்களுக்கும் அதுக்கு கட்சிக்கும் எடப்பாடியார் கலைஞருக்கு நினைவிடத்துக்கு இடம் கேட்டாங்க, சமாதிக்கு இடம் கேட்டாங்க.
நீங்கள் தானே அம்மாவுக்கு இடம் கொடுக்கல, நீங்கள் தானே கோர்ட்டுக்கு போயிருக்கிறீங்க, நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுக்கல. அப்படிப்பட்டவர் எடப்பாடியார். அவர் எப்படி உறவு வச்சுவார்? இல்ல எல்லாத்துக்கும் அதான் டவுட் வந்துச்சு. தவறு. அப்படிப்பட்ட எடப்பாடியாரே உங்களை மாதிரி உள்ளவர்கள் பேசுகிற பேச்சு அது. எங்களை மாதிரி உள்ளவங்க பேசுகிற பேச்சு இல்லை. வெளியில் இப்போ தான் நீங்கள் வந்து யூடியூப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாம் நீங்களே கற்பனையாக பேசிக்கிறீங்க, நீங்களே பண்ணுறீங்கல்ல. இது வந்து ஒரு கற்பனையான செய்தி. ஒரு யூடியூப்ல யாரோ பேசுறாங்க, யாரோ ரோட்ல போற யாரோ பேசுறாங்கன்னா நீங்க சொல்றது ஓகே. சொன்னது கம்யூனிஸ்ட்ல உள்ள தலைவர்கள் சொல்றாங்க, ஐயுஎம்எல் தலைவர் சொல்றாங்க, திருமாவளவன் சொல்லியிருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய லீடர் பேபி சொல்றாங்க. இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்குமா? அதான் யார் நாங்கள் சொன்னோமாங்கிறது தான் கேள்வியை தவிர, யாரோ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க பேசுகிறாங்கங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக வாங்க முடியாது, பதிலும் சொல்ல முடியாது. தப்பு அது. ஆனால் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறதெல்லாம் பொய் தான். அது ஒரு காலமும் கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது சார். ஏசியங்கள் சார், எல்லாம் கற்பனைகள், எல்லாம் யூகங்கள், எல்லாம் யூகத்திற்கு பதில் சொல்ல முடியுமா? ஆனால் திமுக அதிமுக இணைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா சார் அந்த டைம்? ஒரு காலமும் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் சரி, மேற்கே மறைகிற சூரியன் கிழக்கே மறைந்தாலும் சரி, அது நடக்காது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தலைமைக்கு வந்த பின்பு சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணனா அதிமுக மீண்டும் பழைய மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸ்டாலின் தோற்று போயிட்டார், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சொல்லுங்கள். திமுக ஆட்சி எழுந்திருக்கு, ஸ்டாலின் தோற்று போயிட்டார், உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? ஸ்டாலின் தோத்துட்டாரு, எதிர்கட்சியா இருக்கிறாங்களே எங்க சட்டமன்றத்தில். என்ன எதிர்கட்சி? எத்தனை 10 சீட்டு கூட சார்? 10 சீட்டு கூடன்னு சொல்றீங்க, ஒரு ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் தோத்தவங்க இருக்கிறாங்களா? பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசம்லாம் தோத்துருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த திமுகவுடைய நிலை என்ன சொல்லுங்கள். ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இப்போ எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்துலையாவது இருக்குல்ல. ஆனால் அதிமுக அப்படி கிடையாதுல்ல. எதிர்கட்சி நேஷனல் லெவலில் கம்பேர் பண்ணி பேசுவீங்க. அரை நூற்றாண்டு காலம், அதாவது பெரிய பாரம்பரிய கட்சி. அதாவதுங்க அதிமுக வந்து எடப்பாடியாருடைய தலைமையில் ஆட்சியை வேணா பிடிக்க தவறிட்டதை தவிர கௌரவமான வெற்றியை தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சார். ஆட்சி பிடிக்க நீங்க தவறிட்டீங்க சார். இல்லை கேளுங்க தலைவரை. இப்போ 1,35,00,000 ஓட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கிடையாது, கொஞ்சம் கிடையாது. ஆனால் இப்போ 80 சீட்டில் இருந்தோம். இன்றைக்கி சில சில சங்கடங்கள் இருக்குது. இஸ்லாமிய சகோதரர்கள்லேருந்து அப்படியே திமுக ஓட்டு போட்டாங்க, சில சமுதாய மக்கள் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கிறதுனால அந்த தவறுகள், ஏமாற்றங்கள் வந்திருக்க தவிர இது ஒன்றும் மக்கள் வந்து 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் சிறந்த ஆட்சி நடத்துகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. இந்த விவசாயிகள் தள்ளுபடியில் கூட எடப்பாடியார் 12,110 கோடி எனக்கு தள்ளுபடி பண்ணாருன்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அதனால் திட்டங்கள் எதையும் வந்து எடப்பாடியார் இல்லைன்னு மறுக்கலை, ஆட்சியை வந்து யாரும் தவறுன்னு சொல்லலை. அரசியல் சூழ்நிலைகள் மாறுது. ஒரு காலத்தில் வந்து அந்த ஜெனரேஷன் வந்து மாறி போகுது. இப்போ மீடியாக்கள், நீங்கள் 5 வருஷ காலமும் இந்த மீடியா வந்து திமுக செஞ்ச தவறையே சுட்டி காட்டலை. நீங்கள் சுட்டி காட்டிருந்தீங்கன்னா கூட திமுக கொஞ்சம் மாற்றிருப்பாங்க அவங்கள. சார் நீங்கள் தான் திமுகவை கெடுத்த பெருமையில் மீடியாக்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. மக்கள் மனநிலையை மாற்றுறதுக்கு வெறும் செய்தி மட்டும் போட்டால் போதுமா? மக்களுக்கு தெரியும்ல யார் வேணும் வேணாங்கிறது. அதுங்க ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும் தாவேக்கால இருக்கிறதுன்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள், பல்வேறு நபர்கள்லாம் தொடர்ச்சியாக தாவேக்கா பக்கம் வந்துட்டே இருக்கிறாங்க. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு நீங்கள் சொல்கிற செய்தி நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அதுக்கு. அதாவது புரட்சி தலைவியாக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் கட்சியில் சேர்றாங்கன்னு சொன்னால் நேரம் ஒதுக்கி, டைம் ஒதுக்கி, தேதியை சொல்லி, நேரத்தை சொல்லி, வர சொல்லி, அதை அவங்களுக்காக காத்திருந்து அவர்களை வந்து கட்சியில் சேர்த்தது தான் வரலாறு, தமிழ்நாடு கண்ட வரலாறு. ஆனால் இன்றைக்கி தலைவரே பார்க்க மாட்டாராம். யாரோ வருவாங்களாம், போவாங்களாம், சேர்ப்பாங்களாம். இது என்ன நாகரிகம்?
இது இது இப்படியெல்லாம் ஒரு அசிங்கத்தை போய் வரவேற்கிற நாடாக இருக்குன்னா எவ்வளவு கேவலமாக போயிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில தானே சார் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. கட்சி பொதுச் செயலாளர் தலைவர் இருக்கணுங்க, கட்சி தலைவர் தாங்க சேர்க்கணும், கட்சி தலைவர் தான் பேசணும், கட்சி தலைவர் தான் வரவேற்கணும். அதுவே இல்லாத இடத்துக்கு, மானகட்ட இடத்துக்கு, மரியாதை இல்லாத இடத்துக்கு யாரோ போகிறாங்கன்னா கேவலமானவங்க இல்லை. அதிமுக ஒரு சிலர்களால் பாதிப்பு வந்து விடாது. அதான் நான் சொன்னேன்ல, புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அதிமுக மீண்டும் பழைய நிலைக்கு வந்தே தீரும், ஆட்சியை பிடித்தே தீரும். நம்ம தொடர்ச்சியே இந்த விஷயத்த சொல்லிட்டே தான் இருக்கிறோமே தவிர இன்னும் புத்துணர்ச்சியும் பெறலை, எந்த தேர்தலையும் வெற்றியும் பெறலைங்கிற ஒரு விஷயத்த சோசியல் மீடியால சொல்றாங்க. 16ல இருந்து 21 வரையும் நாங்க தான் ஆட்சியில் இருந்தோம். ஆட்சியில இருந்தீங்க சார், 10 வருட காலம் ஆட்சியில் இருந்தோம். தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் நாங்க தான் இருந்தோம். அது போதுமா? அரசியல்ல வந்து வெற்றியும் தோல்வியும் சகஜங்க. நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி வந்து மாறி மாறி தான் வரும் சார். தோல்வி மட்டுமே தான் சார் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அதிமுக சந்திச்சிட்டு இருக்கு. சொல்ல முடியாது. அப்படி சொல்றது தவறு. இப்ப வந்து காங்கிரஸ் என்ன, காங்கிரஸ் பத்தி அப்ப என்ன சொல்லுவீங்க சார்? தமிழ்நாட்டுல தேசிய கட்சி பேசுங்கிற நீடு இல்ல. காங்கிரஸ் பத்தி என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுல தேசிய கட்சியை பத்தி நம்ம எதுக்கு? கேரளாவில் ஆட்சியில் இருந்தாங்க கம்யூனிஸ்ட், இல்ல காங்கிரஸ் ஆட்சி மாத்தி தான் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம பேசுவோம். அதிமுக எவ்வளவு பாரம்பரிய கட்சி, இன்னைக்கு அந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு எதிர்கட்சியே சொல்றாங்கல்ல. அவன் கிடக்குறான், வருத்தப்படுறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. 1,35,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம், புரியுதா? 53 இடம் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறோம், 47 இடம் தனிச்சு வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் உயிரோடு இருப்போம், இல்லைன்னா செத்து போடுவோம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இல்லை. நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் சட்டமன்றத்தில் வாதாடி போராடி பெற்றுக் கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மக்களை திரட்டி ரோட்டில் நின்று போராடுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆளுங்கட்சியாகவே இருந்தால் தான் இருக்கணும், இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கணுங்கிறது மனித வாழ்க்கையா? அர்த்தமாது? அதான் வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம்தான். பட் அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம். இதில் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஈகோவாக இருக்கிறாரு? இதில் என்ன தப்பு? இதை சொன்னால் நாங்கள் குற்றவாளி ஆகிடுறோம், கட்சியை விட்டு பதவியை தூக்கிடுறாரு. அதாவதுங்க, திசை மாறி போகிறவர்கள் என்ன வேணாலும் பேசலாம் சார். திசை மாறி பேசலாம். அவங்க பதில் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல, அவங்க சொல்ல நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். திசை மாறி போகிறவர்கள் என்ன வேணாலும் பேசலாம். 2 பாட்டில் இருக்கு, ஒன்றுல கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஒன்றுல பாய்சன் இருக்கு. பாய்சன் எடுத்து சாப்பிடுவோமா? அவங்க பாய்சன் வேணான்னு தான் சொல்றாங்க. யாரு? இங்க இருந்து போனவங்க. அதாவது போனவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான். நான் அவங்கள பற்றி நிறைய பேச போனால் அது கடந்த காலத்தில் பழகின பழக்கத்துக்கு நல்லா இல்லையேன்னு சொல்லி தான் நான் வந்து தொண்டைக்குள்ளரையே நிறைய கருத்துக்களை மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும்ல. அது சில நாகரிகங்கிறதையும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க. ஓட்டு கேட்ட, ஓட்டு வாங்கின, ஜெயிச்ச இல்லை தோத்த, உழைத்தார்கள் தொண்டர்கள், மக்கள் நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்கள். சில 100 வாக்குகள், சில 1000 வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்க ஜெயிச்சிருக்கிறோம். மை காயலை, அதுக்குள்ளார உனக்கு என்ன மாற்றம்? ஆளுங்கட்சிக்கு போய் சம்பாதிக்க நினைக்கிறேனே, ஆளுங்கட்சிக்கு போய் பதவி பிடிக்க நினைக்கிறேனே, அங்கே ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, திரும்பி தான் வர போகிறேன். அதிமுக தொடங்கப்பட்டது எதுக்கு? அதிமுக தொடங்கப்பட்டது எதுக்குன்னு கேட்டால், இல்லை சார், என்ன கட்சிக்கு எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காண்டி தொடங்குனீங்க? ஒவ்வொரு கட்சியுமே அப்படிதாங்க. ஆளுங்கட்சி என்னோட கேள்வி சார், எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு புதிய பாதையின் கீழே தான் அமைக்கப்படுது, புதிய நோக்கத்துக்காக தான் அமைக்கப்படுது, புதிய மாற்றத்துக்காக தான் அமைக்கப்படுது. அதிமுகவுக்கு 53 ஆண்டுகள் முடிந்து 54வது ஆண்டில் அடி வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிமுக. ஓகே, அதெல்லாம் நீங்க மறந்துட்டு பேசுங்க. சரி, நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க தொண்டர்கள் கேக்குறாங்க, 54 வருஷமா
நீங்க யார் எதிர்த்து அரசியல் பண்ணீங்க? அதாவதுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சார். சரி நாடாளுமன்றத்தில். சார், என்னோட கேள்வி அது இல்ல இருங்க சார். இருங்க இருங்க சார், இருங்க இருங்க இந்த ஒரு கேள்வி வர்றேன் 2 தொகுதியில தான் ஜெயிச்சார். சரி, அதுக்கு பிறகு ஆட்சி பிடிச்சார். ஓகே. அதுபோல புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்தார். மிகப்பெரிய சங்கடத்தை எல்லாம் சந்திச்சார்கள். மீண்டும் ஆட்சி பிடித்தார்கள். இப்போ 2021 2016லேருந்து 2021 நாங்கள் ஆட்சியை விட்டு இறங்கணும். 2 தேர்தலில் நாங்கள் பொது தேர்தலில் தோத்துருக்கிறோம், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அதனால ஒன்றும் பாதங்கள் இல்லை. ஏன் ஆளுங்கட்சியாவே பாருங்க, ஆளுங்கட்சியாவே இருந்தால் தான் மக்கள் பணியாற்ற முடியுமா? இப்போ நான் போன தடவை அமைச்சர் இல்லை, எம்எல்ஏ மட்டும்தான். இப்போ மறுபடியும் ஜெயிச்சோம் இல்லையா? நீ போய் மக்கள்கிட்ட நிற்கணியா, மக்கள்கிட்ட பணியாற்றணும். என்னோட கேள்வி அது இல்லை. மக்களை சந்திக்க மாட்டேன், நீ கூட்டணியை வச்சு ஆட்சி கொடுத்துருவோம் நினைச்சா முடியும். இந்த அரை நூற்றாண்டு காலமா நீங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணீங்க? யார் எதுனா தமிழ்நாட்டு சூழ்நிலையில யார் எதிர்த்து கூட்டணியில் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து போட்டி. திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண அதிமுக திமுக கூட்டணியோட இணைஞ்சு நம்ம இருக்கலாங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பேருமே தாவேகாவுக்கும் மற்ற கட்சிக்கு போறதா அந்த கதையெல்லாம் கிடையாது. நானும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன காலத்துல கையிலேயே குடி போட்டவன் தான் நானும், வேற யாரும் கிடையாது. கையிலே குடி போட்டவன் தான். அதனால இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சொல்றதை கேளுங்க, அதிமுக விட்டு போறவன் எதை வேணாலும் பேசுவான், அவன் என்ன வேணாலும் பேசுவான். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது நல்ல விஷயமும் அல்ல. ஓகே. நான் நீங்க போனவங்களும் உங்க நண்பருங்கிறதுனால இந்த கருத்தை சொல்றேன். இப்ப தாவேகாவிற்கு போனவங்க தொண்டர்களோ சாதாரண பதவியிலயோ இருந்தவங்க கிடையாது. யாரு தாவேகாவிற்கு அதிமுகவில் இருந்து போனவங்க, கடம்பூர் ராஜியா இருக்கட்டும், சம்பத்தா இருக்கட்டும், பெரிய தலைவர் இருக்கட்டும். சார், சட்டமன்றத்துல சீட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பேரு. இன்னும் அந்த தொகுதியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த இடத்த காலி பண்ண உடனே எத்தனை பேர் மாவட்ட செயலாளர் வேணும்னு வந்து நிக்கிறாங்க தெரியுமா? பொதுச் செயலாளர்கிட்ட. சார், அதிமுக நாதியத்த கட்சி அதிமுக நாதி இல்லாத கட்சி. அதிமுக திரும்ப அதே தப்பு பண்றதுனால தோல்வி சந்திக்குது. நான் சொல்றேன் கேளுங்க சார், நீ ரொம்ப பேர் சொல்ல வேண்டாம்னா நீங்க என்ன சொல்ல வைக்கிறீங்க. ரொம்ப பேர் அவன் செஞ்ச தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு, அவன் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு, ஏதாவது பதவி கிடைக்குமாங்கிறதுக்காக, தன்னை சுயநலத்துக்காக கட்சியை காட்டி கொடுத்துட்டு தொண்டனை மறந்துட்டு இன்னைக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ இசைக்கு ஒரு நிமிஷம் மண்ணு அள்ளணும்னு நினைக்கிறவன், கான்ட்ராக்ட் வேலை செய்யணும்னு நினைக்கிறவன், கிரானைட்டு மண்ணு தெருவெல்லாம் இருக்கு பாருங்க, மைன்ஸு, அதை அனுபவித்தவன், இந்த மாதிரி தொழில் பண்ணவெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நிற்கிறான் இன்னைக்கு. நான் அதான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன்னா நீங்கள் அதை சொன்னாதான் வச்சுன்னு விட மாட்டேங்கிறீங்க. இல்லை, அவங்க சொல்கிறது அதிமுக எப்படி இருந்த கட்சி, அது மாதிரி ஆளு போகும்போது அவன் வேறு எதை சொல்லுவான். ஆமாம், நான் என்னுடைய கிரானைட் தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்காக போகிறேன், என் கான்ட்ராக்ட் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக போகிறேன், என் கிரானைட் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக போகிறேன், என் மண் எடுக்கிறது காப்பாற்றிக்கிறதுக்காக போகிறேன். அது சொல்ல முடியுமா? அவன் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன தொழில் வேற வழியை தான் அவன் சொல்லிட்டு போகணும், வேற வழி இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் இசைக்கு சுப்பியாவை எடுத்துக்கிறேன். பயங்கரமான கான்ட்ராக்டுக்காரரு, கான்ட்ராக்ட் மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. கடம்பூர் ராஜு இது வச்சிருக்காரு, என்ன கல் உடைக்கிறது இருக்க, அது பேர் என்ன, கிரஷர். இல்லை கல் உடைக்கு 3 யூனிட் வச்சிருக்காரு அவரு. வெள்ளமணி நடராஜனுக்கு இப்போ சார் இல்ல சார் சொல்ற ஒரு வாதம் சார் இருங்க சார். வெள்ளமணி நடராஜன் எல்லாம் போய் மனுஷன்னு நீங்க பேசுறீங்களே. அம்மா சொன்னாங்க ஒரு செய்தி, உதிர்ந்த ரோமங்கள்னு, அந்த மாதிரி உள்ள கேரக்டர் சார். ஏன் சார் நீங்க அவர் எல்லாமே பேசல? உங்களுடைய ஆதங்கத்தை ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் சார். இங்க இருந்து போன இப்போ ஒரு சில தலைவர்கள் சொன்னா சரி, ஒட்டுமொத்த வேற வழி இல்லையா? எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வேற வேற சொல்றதுக்கு வேற வழி இல்லையில. எடப்பாடியார் தோத்து விட்டாருன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடியார் 100 ஓட்டலாம் தோத்தாரு ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியுமா?
நீ வந்து அம்மாவாவது 4 தொகுதி ஜெயிச்சாங்க, நீ 3 தானே ஜெயிச்சேன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்றதுக்கு இருக்கு? இல்ல அவர் என்ன எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. இருந்து போனவங்கள அழைத்து பேசி ஒரு எல்லாரும் ஒண்ணா இருந்து தேர்தலை சந்திச்சா உங்களுக்கு தானே சார் நல்லது. சார் நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த குறுநில மன்னர்களாக அதிமுகவை கெடுத்தவர்கள் போயிட்டாங்க. போர் சேர்ந்த வரைக்கும் சந்தோஷம். அதிமுக பரிசுத்தமான கட்சியாக, தொண்டர்களுக்கு ஏற்ற ஒரு இயக்கமாக மாறிக்கிட்டு இருக்கு. இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்டு இருக்கு. அதனால போனவங்களுக்கெல்லாம் நன்றி. இதை விட்டு போனவங்களாம் நன்றி. ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் அடுத்த தேர்தலை சந்திப்போம். ஓகே. இந்த தேர்தலுக்கு பின்பு தான் ஒரு புது தலைமுறை, ஒரு ஜென்சி, ஒரு இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. இப்படியான ஒரு சூழலை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால அப்கமிங்ல அதிமுக இது பாதிப்பு இருக்குமா? தாவேகா விஜய் வரும்போது இந்த கேள்வி கேட்டேன். நீங்க தாவேகாவை நாங்க பெருசாவே எடுத்துக்கலன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க நீங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அண்ணாமலையோட வருகை அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்? அதாவது சார், அதிமுக தொண்டன் அப்படிங்கிறவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், புரட்சி தலைவர் அம்மாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், அதற்கு பின்னால் எடப்பாடியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அதிமுக கொடி, அதிமுக சின்னம், அதிமுக கட்சி அலுவலகம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருப்பாங்க. அவங்க மாற மாட்டாங்க. இவர்கள் இந்த போயிருக்கிறவங்க எல்லாரும் இவங்க வந்து அசிங்கத்தை பார்த்து ஓடும் பாருங்க, அந்த மாதிரி நபர்கள். அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த குறையும் வராது. நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். எங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றி காட்டுவோம். மற்றவர்கள் வியக்கிற அளவுக்கு நாங்கள் வருவோம். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்ப்புக்கு பின்பு அதிமுக கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னா என்னது? அதாவது பாடம்லாம் எல்லாம் நாங்கள் வந்து புதுசாக ஒன்றும் கற்றுக்க போகிறதில்ல. அரை நூற்றாண்டாக கற்றுக்கிட்டோம். இப்போதைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது எந்த மாதிரி இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை போய் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. இது நடைபெற்றது வந்து தவறானது என்று மக்களே உணர்வார்கள், இளைஞர்களே உணர்வார்கள், வாக்களித்தவர்களே உணர்வார்கள், மாறுவார்கள். அதை நம்புகிறோம். ஓகே. அதிமுகவில் 2 அணியாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. கடந்த சில தினங்களுக்கு முன்பும் அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு அணியாக இருக்கீங்க. இதிலிருந்து சிவி சண்முகமும் உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் விஜயபாஸ்கரும் இப்போ தனித்தனியாக இருக்கிறாங்க. அதிமுக பக்கம் வரல, ஒவ்வொரு கட்சிக்கு போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே இதுக்கு பல தடவை பதில் சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி திருப்பி அதையே கேட்குறீங்க. அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொண்டர்கள், உணர்ச்சிமிக்க தொண்டர்கள் மிகுந்திருக்கிற ஒரு இயக்கம். அதிமுக வந்து ஏதோ காற்றில் அடைந்து விடுகிற வெளிச்சம் அல்ல. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே விடாதீங்க. அதிமுக என்பது மிகப்பெரிய எஃகு கோட்டையாக வளரக்கூடியது, வாழக்கூடியது, நிமிர்ந்து நிற்கக்கூடியது, ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி. அதிமுக எஃகு கோட்டை, இது மிகப்பெரிய ஆலமரம், இதெல்லாம் கடந்த தேர்தலில் சொன்னோம். நிரூபிச்சிருக்கிறோம். 1,35,00,000 ஓட்டு நிரூபிச்சிருக்கிறோம். எனக்கு நீங்க வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, எல்லாமே பிளஸ்ன்னு சொல்றீங்க. இந்த இடத்துக்கு வந்தாதான் நாங்க இந்த பிளஸ் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வாக்கு பெர்சன்டேஜ் மட்டும் தானே சார் அதிகமா இருக்கு. நம்மளோட எய்ம் என்னவா சார்? யாருமே ஆட்சியை பிடிக்கல சார் இந்த தேர்தலில். சார் நீங்க யாருமே அறுதி பெரும்பான்மை பெறல. நான் என்ன சொல்றேன், மக்கள் யாருக்குமே ஆட்சியை கொடுக்கல. மக்கள் கொடுத்தனால தானே சார் விஜய் அதிகாரத்தில் அமைஞ்சு 107 இடம் தான் அவரு. 47 பேர் சார், 107 இடம் தான் அவரு. 47 சார் அறுதி பெரும்பான்மை கொடுக்கலன்னு தான் சொல்றேன் உங்கள்ட்ட. ஆட்சியை நடத்துங்க நீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைக்கல. சரி, யாருமே எல்லாருமே கேட்டுதான் போட்டிருக்காங்க. சரி, அதான் இதை ஒரு அரசியல் வெற்றியை எடுத்துக்க முடியாது நான் சொன்னேன். சரிங்க சார், இது அரசியல் வெற்றி கிடையாது சார். மக்கள் பெருசா பெரும்பான்மையா ஓட்டு போடல, விஜய்க்கு ஆட்சி அமைக்க கூடாதுன்னு கம்மியா ஓட்டு போட்டிருக்காங்க சார். ரைட்டு சார். 47 பெருசா 108 பெருசா சார்? சார் 107 பெருசா 47 பெருசா இல்லை, ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை உங்களுக்கு கொடுத்தார்களா? அறுதி பெரும்பான்மை கிடைத்ததா? வீடு வீடா போய் கச்சாபிச்சா, ஒவ்வொரு கச்சாபிச்சா போய் நீ 2 கொடு, நீ 2 கொடு, நீ 2 கொடு, நீ 2 கொடுன்னு சொல்லி
இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அவன் நாளைக்கு வந்த வழியே போயிட்டான்டாங்க, போக முடிஞ்சு போச்சு. மாட்டாங்க சார். போயிட்டா முடிஞ்சு போச்சு. வந்தவங்களே போக சார் மாட்டாங்க. போயிட்டா முடிஞ்சு போச்சு சார். வந்தவங்களே போக அதுக்கு தான் மாட்டாங்க சொல்றேன். சொல்றாங்க. அதனாலதான் அறுதி பெரும்பான்மை இல்லைன்னு சொல்றோம் சார். கம்யூனிஸ்டும் சரி, ஐயுஎம்எலும் சரி, விசிகாவும் சரி சார், இந்த ஆட்சி கவிழ்றதுக்கு நாங்க மெயினான ஆளா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வரலாற்றுல இல்லாத ஒரு விஷயத்தை விஜய் பண்ணிருக்கிறாரு சார். இல்ல கேளுங்க சார். ஆட்சியிலும் உங்களுடைய கருத்துப்படி அமைச்சரவை இல்ல உங்களுடைய கருத்துப்படி திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று போனவர்கள் திமுகவுக்கு நன்றியோடு இருக்க மாட்டார்கள்னு நீங்க சொல்றீங்க சார். நான் சொல்லல, அதான் அதுக்கு பொருள் சார். அதான் சார் அதுக்கு பொருள். கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் நீங்க சொன்னதுக்கு அதான் பொருள். வீரபாண்டியன் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு, காதர் மொய்தீன் சொல்றாரு சார். அந்த கட்சியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்றீங்களா? அவங்களே சொல்றாங்க நாங்க திரும்ப போக மாட்டோம், அந்த ஆட்சிக்கு டிஸ்டர்பா இருக்க மாட்டோம்னு. நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க சொன்னதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க சொன்னதுக்கான பொருள் அதுதான்னு சொன்னேன். எங்க சார் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் மாநில செயலாளர்களும் சொல்றாங்க. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுங்க சார். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு வருமானத்தை பெருக்குவதற்கான வழி கிடையாது. அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டார். 18% ஜிஎஸ்டி 12 ஆயிட்டு, 12 வந்து 5 ஆயிட்டு, 5 வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி இன்னும் பெருக போறது கிடையாது, அதே லெவலில் தான் இருக்கும். இப்போ நீங்க 8வது பே கமிஷன் கொடுத்தாக்கணும், உடனடியாக கொடுக்கணும். கிட்டத்தட்ட 20,000 கோடி வருங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல சொல்றாங்க. அதுக்கு பிறகு 25% சம்பளம் உயருங்கிறாங்க, அதை கொடுத்தாகணும். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆகணும். நீங்க 700 கடையை மூடிட்டீங்க. இப்போ டீசல் பாத்தீங்கன்னா 25 ரூபா லிட்டருக்கு உயர்த்தினாதான் என்ன கம்பெனியை நடத்த முடியுங்கிறான். 6 ரூபா உயர்த்திட்டான். இன்னும் பாக்கி பணத்தை பாக்கி 19 ரூபா உயர்த்தணுங்கிறான், இல்லைன்னா கிடைக்காதுங்கிறான். கேஸ் சிலிண்டர் கூடி போச்சு, எல்லாமே கூடி போச்சு. விலைவாசி உயர போகுது. ஒவ்வொருவரும் பாதிக்க போறாங்க. என் வீட்டில் நேற்று முதல் நாள் ஏசிக்கு போகிற கரண்ட் எல்லாம் ஒயர் எரிஞ்சு போச்சு. அப் அண்ட் டவுனாக போய் ஃப்ளக்சுவேஷன் ஆகி எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு சார். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறாங்க. ஒருத்தருடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா எதையும் தாங்கிக்க மாட்டான். ஆனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற போது ஒத்துக்க மாட்டான். இதுதான் நிலவரம். அதனால் இவங்க ஆட்சி நடத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. காங்கிரஸை நீங்கள் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கூட்டணின்னு அக்ரிமெண்ட் போட்டீங்க. பிஜேபி அதை ஒருபோதும் உங்களை ஏற்றுக்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் சந்தியில் தான் நிற்க போகிறீங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே ஜீரோ. ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்? பேரிடர் மேலாண்மைக்கு 1000 கோடி கேட்டோம், உடனே கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேல என்ன சார் வேணும் சார்? சார் ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன். பேரிடருக்கு பதில் சொல்லிடுறேன். பேரிடர் மேலாண்மைக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது தொடர்ந்து ஆண்டுக்கு ஆண்டு தொடர்ந்து அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. சரி, கொடுத்ததுக்கு பிறகு அந்த பணம் ஏன்னா வந்ததுக்கு பிறகு கொடுக்கப்படாதுங்கிறத அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. இது எல்லா காலத்திலையும் கொடுக்கறது, எல்லா ஆட்சி காலத்திலையும். சரி, அதை இப்ப கொடுத்துருக்குறாங்க. இதை செலவு பண்ணுறதுக்கு அவங்களுடைய அனுமதியை பெற்றுக்கணும். புரியுதா? இதுதான் நடப்பு. இதை போய் புதுசாக பேசுறீங்க சார். ஆட்சிக்கு அமர்ந்து சார் ஒரு மாசம் தான் சார் அது. திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு அமைந்த ஒரு மாசத்துல என்னெல்லாம் பண்ணீங்க? 30 நாட்கள்ல நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு 5 திட்டம் சொல்லுங்க சார். சார் எனக்கு தெரியல சார், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறேன் சார். திட்டங்கள் அனைத்தையும் கொண்டுட்டு வந்து 30 நாள்ல அதிமுக ஆட்சி தான் சார். வெறும் 30 நாட்கள் இல்லையா சார்? அம்மா வந்து கையெழுத்து என்ன போட்டாங்க? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. சரி சார். இவர் டாஸ்மார்க்க மூடினார். டாஸ்மாக் 500 கடையை மூடினாங்க. இவர் 700 சில்லறை மூடிட்டாரு சார். எங்க மூடிட்டாரு? சொன்னதுதான், இன்னும் மூடல சார். 700 எந்தெந்த கடன்னு கண்டுபிடிக்கல நீங்க வேற சார். 700 சில்லறை கடையை மூடல. அரசுக்கு பாப்போமா அனௌன்ஸ் பண்றாங்க சார். செய்திதான் சார். சார் விக்னேஷ் அமைச்சர் சொல்லிருக்காரு 717 கடை சொல்லியிருக்கிறாரு. அது செய்தியோட சரி. அந்த ஊழியர்கள் மாற்று ஏற்பாடும் செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பண்ணல, சொன்னதோட சரி. ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த தைரியத்தில் சார் அடிச்சு சொல்றீங்க? கண்டிப்பா 3 வருஷத்துல ஒரே தேர்தல் நடக்கும்னா 2 ஆண்டு தான் உங்க ஆட்சி அதிகபட்சம். இல்ல அது எப்படி சொல்றீங்க? பாருங்க சார், சூழ்நிலை தான். சூழல் வச்சு எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? பொருளாதார சூழ்நிலையை, அரசியல் சூழ்நிலையை, அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையை, இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கிற பொழுது இதுதான் நடக்கும்.
என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால மெசேஜ் எதுவும் வந்திருக்குமா? அப்படி இல்லை. இல்லை, நீங்கள் இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக சொல்ல மாட்டீங்களா? எங்களுடைய அறிவை பயன்படுத்தி, எங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நாங்கள் சொல்கிறோம். இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறதுன்னு தெரியலையே சார். ஆமாம் சார், எங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். எனக்கு 53 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உண்டு. இந்த ஆட்சி அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது என்பது என்னுடைய அனுபவம். சரி சார், இந்த 53 வருட அரசியல் அனுபவத்தில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் விஜய், எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேறு வழி இல்லாமல் அவர் கொடுத்துருக்கிறார் தவிர விரும்பி கொடுக்கல. அறுதி பெரும்பான்மையை பெற்றிருந்தாருன்னா கூட்டு கொடுப்பாரா? இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களே. இதுதான் சார் கேள்வி. காரணம், விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? எங்க கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம். அதனாலதான் ஒருத்தர் போல சார். அவர் அன்னைக்கே சொன்னது சார், ஒருத்தருமே போல. அவர் அன்னைக்கு சொன்னதுனால தானே நீங்க செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சுயலாபத்துக்காண்டி அமைச்சரவை அவர் கொடுக்கல. அவர் அன்னைக்கு சொன்னதை நீங்க செஞ்சிருக்கிறாரு. சொன்னது தவறு. அவர் சொல்லியும் அங்க யாரும் அவர் கடையில யாரும் போய் விலை போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. கூட்டணி யாரும் அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை. அதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை அப்படி தலையில மாத்திட்டார்ல. அவர் மாத்தலை சார். 107 தொகுதி சும்மா கிடைக்கல சார். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே சார். அதாவது சார், எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபா இப்போ லாட்டரி சீட் அடிச்சுது. இந்த பிச்சைக்கார மறுவாழ்வு இன்னொரு கலைஞர் வந்து அப்போ ஒரு லாட்டரி சீட்டு சிறப்பு இனமாக போட்டார். அப்போ 10 லட்சம் ரூபா இப்போ அடிச்சுது. அவர் சாதாரண விவசாயி, திடீர்னு லட்சாதிபதி இன்னும் ஆகிட்டார். அப்போ லட்சாதிபதினா பெரிய மரியாதை. இப்போ கோடீஸ்வரன்னா தான் மரியாதைன்னு வச்சுங்க. லட்சாதிபதி ஆகிட்டார். அந்த மாதிரி லட்சாதிபதியானவர் மாதிரி தான் ஆகியிருக்கிறார் விஜய். இப்போ அதிர்ஷ்டத்தில் ஓடியாந்துட்டார். இது அரசியல் ரீதியான வெற்றி இல்லை. இந்த அதிர்ஷ்டம் எடப்பாடி கூட இல்லைல்ல சார். அதிர்ஷ்டம் உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனால் அது வந்து நிரந்தரம் இல்லை. அதிர்ஷ்டத்தை மேலே நம்பிக்கை வைக்கிறது, நாங்களாம் அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. உழைப்பின் மீது தான் நம்பிக்கை வைக்கிறது. 47 தொகுதியில் மட்டும்தான் சார் அதிமுக மக்கள் நம்பி இருக்கிறாங்களா? ஏன் பாக்கி ஓட்டு போட்டவங்களாம் என்னாச்சு? அதான் சார், அதிமுக 1000-500 ஓட்டில் தான் சார் தோத்துருக்குறாங்க பல தொகுதியில். ஒரு ஓட்டு கூட பெருசு சார். அப்படி இல்லை, நீங்கள் சொல்லுங்க சார். அமைச்சர் பெரிய கருப்பன் தோத்தது வெறும் ஒரு ஓட்டு சார். ஒரு ஓட்டு இருக்கட்டும், அரை ஓட்டு இருக்கட்டும், பரவாயில்ல. 43 தொகுதியில் 47 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் 1,05,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களா சார்? அதை பார்த்து சாதகமான சார், எனக்கு சாதகமான செய்தி மட்டும் எடுத்துக்கிறீங்களா? இல்லை, எனக்கு சாதகம் பாதகம் என்ன சார் இருக்கு? நீங்க 5 கோடி ஓட்டே வாங்குங்க சார், எதிர்கட்சியாவது வந்திருக்கணும்ல. அதாவது மூணு கட்சி போட்டிக்கிட்டா ஒரு கட்சி தான் ஆளுங்கட்சி ஆக முடியும், ஒரு கட்சி தான் எதிர்கட்சி ஆக முடியும், ஒரு கட்சி எதிர்கட்சிக்கு பக்கத்துல உட்காந்துருக்க முடியும். என்ன இல்ல அந்த எதிர்கட்சியா கூட அதிமுக வரல. இந்த சூழலை மாற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறீங்க? ஒரு முறையான அரசியல்வாதிக்கு தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. இதுதான் அரசியல். அதனால பாக்கிப்படி எங்களுக்கு ஈஸி வந்துருவோம். இல்லை சார், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே சூப்பர், வரவேற்கிறோம். பட் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே குறைந்து கொண்டே வருது. இதனால அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் டவுனாகவே இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இதை மாற்றுறதற்கு என்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் கையில் எடுக்க போறீங்க? எடப்பாடியார் மட்டும் அம்மாவின் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக வந்திருக்காவிட்டால் அதிமுக என்கிற கட்சி அறவே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதிமுக என்கிற ஒரு கட்சியை இன்றைக்கு காப்பாற்றி பிடித்திருக்கிறவர் எடப்பாடியார் அவர்கள். மாஸ் லீடர் 2 பேர் நடத்திய இயக்கத்தை ஒரு சாதாரண விவசாயி இன்றைக்கு இந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, தொண்டர்களை காப்பாற்றியிருக்கிறார், கட்சியை காப்பாற்றியிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு நிலைகளில் வழக்குகளை எல்லாம் சந்தித்து இரட்டை இலையை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். கட்சி தொண்டனுக்கு இன்றைக்கு வலிமையான ஒரு பொதுச்செயலாளர் கிடைத்திருக்கிறார். இதுதான் கட்சி தொண்டர்களுடைய உணர்வாக இருக்கிறது, யதார்த்தமாக இருக்கிறது. எனவே வலிமையான பொதுச்செயலாளர் கிடைத்திருக்கிறார், வலிமையான முதலமைச்சர் ஆவார். ஓகே சார். இங்கிருந்து தாவேகாவிற்கு போன அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் சொன்ன செய்தி எல்லாமே பொய் தானா சார்?
தவறானது. தவறுதான். தவறானது. அதுல எந்த உண்மையுமே கிடையாது. 100% தவறானது. திமுக போகிற போக்கில் இந்த போனம் போணுச்சுன்னா பின்னாடியே கொஞ்சம் பொறி தெளிச்சிட்டு போவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த போனம் வந்து ராத்திரி வீட்டுக்கு வந்துடக்கூடாதான், வழி நெடுக இந்த பொரியெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொறி போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கேருந்து போகணும்னு சொன்னா கூட பரவாயில்ல சார். இதான் சார் சார் உண்மை. மற்ற கட்சி திமுக கூட்டணியில் இருந்த தலைவர்களே சொல்றதுதான் சார் எங்களால ஏத்துக்க முடியல சார். அதனால தான் இந்த கேள்வி உங்கள்கிட்டயே கேட்கலாம்னு நீங்கள் நினைச்சேன். திரும்பி திரும்பி வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் அதுதான். புரியுதா? அதிமுகங்கிறது ஒரு கௌரவமான ஒரு இயக்கம். அதிமுகங்கிறது ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளோடு ஒன்றி போயிருக்கிற ஒரு இயக்கம். சாதாரண மக்களின் தேவைகளுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு இயக்கம். நாங்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களை ஒருபோதும் அவர்கள் கைவிட மாட்டார்கள். நாங்களும் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். இந்த இயக்கம் என்பது ஏழை எளிய குடும்ப தொழிலாளர்கள், அதிமுக நலம் விரும்புகிற இயக்கம் இது. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு சார்ந்த சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.